உங்கள் வாழ்வை வாழ. Cheers, a senior living by Casa Grande. Life begins at 50. இந்திய பொருளாதாரம் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. ஜப்பானை முந்தி உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா இப்போது உருவெடுத்துள்ளது. அதிக வளர்ச்சி மற்றும் குறைந்த பணவீக்கம் கொண்ட கோல்டிலாக்ஸ் எனப்படும் பொற்கால கட்டிடத்தை இந்தியா இப்போது அனுபவித்து வருவதாக பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்தியா கடந்த சில ஆண்டுகளாகவே உலக பொருளாதார வரிசையில் மிக வேகமாக முன்னேறி வருகிறது. 2014ஆம் ஆண்டில் 10வது இடத்தில் இருந்த இந்தியா பின்னர் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் போன்ற நாடுகளை பின்னுக்கு தள்ளியது. உலக அளவில் ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று மற்றும் உக்ரைன் போர் போன்ற சவால்களுக்கு மத்தியிலும் இந்தியாவின் உள்நாட்டு நுகர்வு மற்றும் கட்டமைப்பு முதலீடுகள் பொருளாதாரத்தை நிலையாக வைத்திருக்க உதவின. ஆசியாவின் பெரும் பொருளாதார சக்தியாக விளங்கிய ஜப்பான் சமீப காலமாக பொருளாதார தேக்க நிலையை சந்தித்து வருவது இந்தியாவின் இந்த வளர்ச்சி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. வளர்ந்த இந்தியா 2047 என்ற இலக்கை நோக்கிய பயணத்தில் இது ஒரு முக்கியமான திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மதிப்பானது ஜப்பானை விட இப்போது அதிகரித்துள்ளது. வலுவான உள்நாட்டு உற்பத்தி மற்றும் சேவை துறையின் அதீத வளர்ச்சியே இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. பணவீக்கம் கட்டுக்குள் இருப்பதும் அந்நிய நேரடி முதலீடுகள் தடையின்றி வருவதும் இந்தியாவிற்கு சாதகமான அம்சங்களாக அமைந்துள்ளன. இதே வேகத்தில் வளர்ச்சி தொடரும் பட்சத்தில் வரும் சில ஆண்டுகளில் ஜெர்மனியையும் பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்தை பிடிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. உலக பொருளாதாரத்தின் வளர்ச்சி இயந்திரமாக இந்தியா மாறி வருவது சர்வதேச முதலீட்டாளர்கள் மத்தியில் இந்திய சந்தை மீதான நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது.